உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. 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 கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீர் தந்ததானம், எல்லாம் நீர் தந்ததானம். உம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? உம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் நீர் தந்ததானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. நான் வெறும் களிமண், நான் வெறும் களிமண் தானே ஐயா, நான் வெறும் களிமண் தானே ஐயா. கையால் என்னை, கையால் என்னை வணைந்திடுமே, கையால் என்னை வணைந்திடுமே, கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி, அகங்காரம் போக்கி, அகம் சுத்தமாக்கி, வாழ வழிகாட்டும், வாழ வழிகாட்டும் இயேசு தேவா. வாழ வழிகாட்டும் இயேசு தேவான்னு சொல்லி, தெய்வமே நான் ஒன்றுமில்லப்பா, நான் வெறும களிமண். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். நீர் என்னோடு இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தை வசனங்களை நீர் என் நாவில் வைத்து நீர் பேசும் ஆண்டவரே. நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நீர் பேசுவீராக. இதை கேட்கின்ற, கேட்கப் போகின்ற, கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சிறு மணித்துளிகள் நாங்கள் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து உடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும் ஐயா. நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை மாற்றப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் அகக்கண்களை நீர் திறப்பதற்காய் நன்றி. எங்கள் ஞான கண்களை நீர் திறந்தருளும் ஆண்டவரே. எங்கள் செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை வசனங்களை வாசிக்கவும் தியானிக்கவும், மறை உண்மைகளை அறிந்து கொள்ளவும், அதன்படி நடக்கவும் நீர் எங்களை இந்த சிறிய குடும்பமாகிய இடைவிடா சகாயமாதா பரிந்துரை ஜெபக்குழு மூலமாக ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் உம்முடைய இறை மன்னாவை எங்களுக்கு அளித்து இம்மட்டும் போஷித்த தேவன் இனிமேலும் நீர் போஷிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே.
எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென் 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 ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். ஆமென். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும், பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆமென் ஆமென். ஆமன் பாண்டவர்களே, பெருமை பாராட்டுதல் யாரை குறித்து? ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஞானி தன்னுடைய சொந்த ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம் என்று சொன்னால் 3 காரியங்கள். ஞானிகள் அதிக புத்திசாலிகள், ரொம்ப படிச்சிருக்கிறார், எனக்கு நிறைய ஞானம் இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட உலக காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும் என்று நடக்கிறவர்கள் தம்முடைய ஞானத்தை குறித்து, தன் அறிவை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். 2வது, வலியவர். எனக்கு பலனுண்டு, சக்தியுண்டு, நான் வலிமை பெற்றவன், எனக்கு எல்லா அதிகாரங்களும் உண்டு என்று சொல்பவர்கள் தன்னுடைய வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். ஆமென். செல்வர், பணக்காரர்கள், பணம், காசு, நகை, நட்டு எல்லாம் எனக்கு இருக்கு, அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, பேங்க்ல இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, கொடி கொடியாக சொத்து இருக்குது, சுகம் இருக்கு, பெருமை பாராட்ட ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். வலியவர் தன் வலிமையை குறித்து, பலசாலி, பலனுள்ளவன் என்று சொல்லி பெருமை பாராட்ட வேண்டாம். செல்வர் தன் செல்வத்தை குறித்து ஒரு நாளும் பெருமை பாராட்ட. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை மகிழ்ச்சி அடையவே செய்ய வேண்டும் என்று சொன்னார், அவரை உண்மையாக அன்பு செய்கிறோம் என்று சொன்னார், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று சொன்னால் பத்தாது. உண்மையான அன்பு, அந்த தெய்வீக அன்பு அவரிடத்தில் உள்ளதா? அதுதான் உண்மையான வர்ஷிப், அதுதான் உண்மையான பிரேஸ் அண்ட் வர்ஷிப். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ரொம்ப கத்தி பாடுறதுனாலும் ஒன்றும் பலன் கிடையாது. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே மெய் மறந்த நிலை. அது
நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வது. நானே ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும்படி பாராட்டப்பட வேண்டும் என்பவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா. சுதி கன மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கு மட்டுமே. ஆமென். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவும் அறிக்கையிடும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர். பறைசாற்ற வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். தன் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புகிறவர் எவரும் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வது. அறிந்து புரிந்து கொள்வது என்று சொன்னால், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. ராஜா ராஜா உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இப்ப பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அவரை ஒருவரே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு பெருமை பாராட்ட ஆவியானவர் என்று நமக்கு கற்றுத் தருகிறார் என்பார்களே. ஆமென். அல்லேலூயா. அவரே ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று அறிந்து புரிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று புரிந்து கொண்டு எல்லா நாவும் அறிக்கையிடும் பொழுது அவர் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் அவர் செயலாற்றுகிறார் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் நாம் அவரை பெருமை பாராட்ட வேண்டும். அவர் மாத்திரம். ஆமென். அதனால் அவர் சொல்றாரு, ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்துகிறோம். அவர் மகிழ்ச்சி அடைகிறார். மாறாக அவருடைய வார்த்தை வசனங்களை தியானிக்காமல், அவருடைய வார்த்தை வசனங்களுக்கு செவி கொடாமல், பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்காமல், பரிசுத்தமான இந்த தேவ வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க மனமில்லாமல் ஏதோ கடமைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தோம் போட்டோம் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அறிந்து புரிந்து கொண்டு. அதனால தான் இந்த பர்வீன் சுல்தான் அடிக்கடி சொல்லுவாங்க, வேத வாசிப்பு என்பது ஊனும் உயிரும் உருக கலந்ததை வாசித்து பாருங்கள் என்று இன்னைக்கு மாதா டிவியிலிருந்து சொல்றாங்க. கத்தோலிக்கர்கள் எத்தனை பேருக்கு அங்கே அந்த வாய்ப்பு கிடைச்சது? ஒரு முஸ்லீம் பெண்மணி என்ன அழகா சொல்றாங்க. நமக்கெல்லாம் அது ஒரு சாட்டை அடி, சவுக்கடி. ஆண்டவர் யார்? முதலானோர் கடைசியாவர், கடைசியானோர் முதலாவர். கொண்டு போய் நிறுத்திட்டார் மாதா டிவியில. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னால முடியாது. மோயிசனை கூப்பிடுறாரு, ஐயோ நான் பேச தெரியாதே, திக்குவாயினாயிற்று. எரேமியாவை கூப்பிடுறாரு, ஐயோ நான் சிரிப்பில்லை, எனக்கு பேச தெரியாதே. ஏசாயாவை கூப்பிடுறாரு, ஐயோ நான் பாவிகள் மத்தியில் வாழ்கிறவன். புதிய ஏற்பாட்டிலே சவுல் கிறிஸ்தவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளாதபடி கிறிஸ்தவர்களை அழித்து ஒழித்து போட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு கடிதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறான். வீழ்ந்து போனான்.
ஆண்டவர் யாரெல்லாம் மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அவங்கள எடுத்து பயன்படுத்துவார். 80 வயசுல மோய்சனை எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. 40 வயசு வரைக்கும் ராஜபோக வாழ்க்கை, 40 வயசு வரைக்கும் பாலைவனத்தில் தள்ளி விட்டுட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அங்க போய் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பணியை கொடுத்து மோயிசனை பயிற்சி கொடுத்து மீண்டும் கொண்டு வரார். 80 வயசுல என் மக்களின் கண்ணீரை கண்டேன், அவருடைய துயரத்தை கேட்டேன், அவருடைய புலம்பல் என் காலில் வந்து விடுகிறது, என் மக்களை அடிமை தளத்திலிருந்து கொண்டு வர உன்னை அழைத்தேன் என்று சொல்லி ஓ எரேமியா புலம்புவார். ஐயோ எல்லா பக்கம் புலம்ப வேண்டியிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல, நான் சிறுபிள்ளை ஆயிற்று, எனக்கு பேச தெரியாது, முடியாது, சிறுபிள்ளை என்று சொல்லாதே, கட்டவும் தவிர்க்கவும் பிடுங்கவும் நடவும் நான் உன்னை ஏற்படுத்தியுள்ளேன் என்று சொல்லி எரேமியாவை பிடிக்கிறார் ஆண்டவர். ஆமென். 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 ஏசையா, ஐயோ நான் பாவிகள் மத்தியில் வாழ்கிறேன், பாவம் மத்தியில் வாழ்கின்ற மக்களோடு இருப்பவன். ஏசையா 6:6 வாசிக்கிறோம் அன்பாதர்களே, வாசிக்க கேட்கலாம். ஏசையா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேகமாய் நேரம் குறைவாய் இருப்பதினால். ஆமென். அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். 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 அதுக்கு முன்னால் உள்ள வசனம் வாசிங்க. 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ஆமென். அப்பொழுது நான், ஐயோ நான் அழிந்தேன், ஐயோ நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான். தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். தூய்மையற்ற உதடுகள் கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான், படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்று சொல்லி. ஆமென். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கிருந்து சேராபீன்களில் ஒருவர் நெருப்பு பொறியை கொண்டு வந்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அந்த நெருப்பு, தூய ஆவியானவருடைய நெருப்பு பொறி உன் உதடை தொடும். ஆமென். நீ தப்பிச்சு ஓட முடியாது. ஐயோ எனக்கு பேச முடியாது, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, ஐயோ நான் எப்படி பேசுவேன், நடுக்கமா இருக்குதே, சொல்லாதே. சிறு பிள்ளைன்னு சொல்லாதே. எரேமியா சொல்றான், மோசே சொல்றான், நான் திக்குவாயின் ஆயிற்று, சொல்லாதே. எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். 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 என்னால முடியாது, நான் இத்தனை மணிக்கு தான் வருவேன், நான் இப்பதான் வருவேன், எனக்கு எதுக்கு கொடுத்துடாத, எனக்கு எதுவும் பண்ணிடாத, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாது, சொல்லாதே. அவர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய சத்தம் எப்படி வருது பாருங்க. அடுத்த வசனம். ஆமென். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். அடுத்த வசனம். மேலும் 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 யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்ற குரல்.
அதனால தான் எரேமியா 9ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே அழகாக சொல்லுகிறது, நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதில் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக. நானே உன் கடவுள், முதலும் முடிவுமா நானே இருக்கிறேன். நானே உன் கடவுள், வான்படைகளின் இறைவனா நானே இருக்கிறேன். என் மக்களின் துன்பங்கள் கண்டேன், அவர் மனம் படும் வேதனை உணர்ந்தேன், அவர் படும் துயர் நான் கேட்டேன். வாழ்வும் வளமும் நாடும் நலமும் வழங்கிட மனமும் வந்தேன். யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன், என்னை அனுப்பும். அடுத்த வசனத்தில் இயேசு என்ன சொல்றாரு, வாசிங்க. ஆமென். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். அப்போது அவர், நீ இந்த மக்களை அணுகி, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணராதிருங்கள் என்று சொல். ஆமென். ஆமென். அடுத்த ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தம் பாருங்க, எப்படி வார்த்தை அனுப்புறாரு பாருங்க. முடியாதுன்னு சொல்றான் ஏசையா இறைவாக்கினர், முடியாதவரை முடிய வச்சு சொல்றாரு. அதே மாதிரி தான் நீ போய் பிரசங்கம் பண்ற இடத்துல உன் மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. முதல்ல அவங்கள போய் இதைத்தான் நீ சொல்லணும். ஃபர்ஸ்ட் கண்களால் தொடர்ந்து பார்த்தும் காதுகளால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாதீர்கள் என்று சொல். பாருங்க, முதல் ஒரு இறை வாக்கினர் தேர்ந்தெடுத்து ஓட்டம் பிடிக்கிறான். அவனை தேர்ந்தெடுத்து இப்படி போய் சொல்லு, ஏன்னா உன்ன மாதிரி தான் வெளியில இருக்கிறவனு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து அனுப்புறார். நமது பணிக்காக நான் யாரை அனுப்புவேன் என்ற குரல் இன்று நம்ம ஒவ்வொருவரின் உள்ளங்களை தொட வேண்டும். பிள்ளைகளே, ஆமென். வேத வசனங்களை வாசிப்பதற்கு கையாலாகாம இருக்கிறோம். எந்த நிலையில் இருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் டிமாண்ட் பண்றதுல இருக்கிறோம். ஒரு லிஸ்ட் போட்டுட்டு டிமாண்ட், எனக்கு இது செஞ்சா இது செஞ்சா இது செஞ்சிட்டீங்கன்னா இதை செய்கிறேன், இதை செஞ்சா இதை செய்கிறேன். இப்படி டிமாண்ட் பண்ற கடவுள் அல்ல, அவர் இரக்கத்தின் கடவுள். நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம். ஆமென். அதனால்தான் தீத்து எழுதிய புத்தகத்தில் ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம் என்பதை இன்று காலையில் மிக அழகாக வாசித்தோம். ஒரு காலத்தில், இன்னைக்கு 5 வருஷமா இந்த கூகுள் மீட்டில் எவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து இந்த கூகுள் மீட்டை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால் நடத்த கிருபை செய்கிறார். ஆமென். 100 பேரை வச்சுட்டு பிரேயர் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. 10 பேர், 10 பேர் இல்லை, 2 அல்லது 3 பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 10 கண்ணியனுடைய கதைகளை பார்க்கும்போது அதில் 5 பேர் தான் ஞானமுள்ள பிள்ளைகள், 5 பேர் அறிவிலிகள். 5 பேர் தான் அதில் புத்திசாலிங்க, 5 பேர் அறிவிலிகள். அதனால 10 பேர் வந்தாலும் அந்த 10 பேரில் எல்லாரும் ஞானத்தோடு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. 2 அல்லது 3 பேர். ஆமென், 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 ஆமென். அறிவிலிகள் அறிவிலிகளாகவே இருக்கட்டும், சோம்பேறிகள் சோம்பேறிகளாகவே இருக்கட்டும், முடியாதவர்கள் முடியாதவர்களாக இருக்கட்டும். உங்கள் கண்களால் தொடர்ந்து பார்த்தும் காதுகளால் தொடர்ந்து கேட்டும்
கருத்தில் கொள்ளாமலே இருங்க, விட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 அல்லது பேர் ஆண்டவரை அறிந்து புரிந்து கொண்டு, நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் அவர் இந்த உலகில் செயலாற்றுகிறார் என்பதில் பெருமை பாராட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி அடைய செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அன்பான தேவர்களே, ஆண்டவரத்தில் நம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற ஒவ்வொரு நாள். சங்கீதம் 49:1 சொல்லுகிறது மிக அழகாக. சங்கீதம் 49:1-2 வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 49:1-2. ஆமென். மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள், மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே உயர்த்தோரே, செல்வர்களே ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள், மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே உயர்ந்தோரே, செல்வர்களே ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். ஆமென். பாருங்க என்ன அழகா ஆண்டவர் கொண்டு வர்றார் பாருங்க. இது விண்ணகத்திலிருந்து அருளப்படாவிட்டால் ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சிகளால் செய்ய முடியாது. ஆமென். ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி அது விண்ணகத்திலிருந்து அருளப்பட வேண்டிய, அதான் வார்த்தையை அனுப்பி. ஆமென். ஆமென். இது என்னுடைய அனுபவம். ஆண்டவர்கிட்ட நான் பேசி ஜெபிக்க ஆண்டவர் அப்படியே ஒரு வார்த்தையை கொடுப்பார், அப்படியே கொண்டு போவார். இங்கே போ, வலதுபுறம் போ, இடதுபுறம் போ, இந்த வார்த்தையோடு இந்த வார்த்தையை சொல்லு என்று கற்று தருகிறவர். ஆமென். ஆமென். அதனால தான் மக்கள் இனங்களே அனைவரும் இதை கேளுங்கள், மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள். தாழ்ந்தோரே உயர்ந்தோரே, செல்வர்களே ஏழைகளே, அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக? மற்ற 2 வசனங்களை வாசிக்கலாம். 3-4. ஆமென். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும், என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும். நீதிமொழிக்கு செவி சாய்ப்பதில் நான் கருத்தாய் உள்ளேன், யாழ் இசைத்து அதன் புதிரை விடுவிப்பேன். ஆமென். ஆமென். என் வாய் ஞானமிகு சொற்களை உரைக்கும், என் மனம் விவேகமானவற்றை ஆழ்ந்து சிந்திக்கும். என்ன அழகான திருப்பாடல் பாருங்க. நீதிமொழிக்கு செவி சாய்ப்பதில் நான் கருத்தாய் இருக்கிறேன். அவனுடைய வார்த்தை வசனங்களுக்கு செவி சாய்ப்பதில். அதனால தான் சங்கீதம் 47:1 சொல்லுகிறது, மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. நீதியோடும் நேர்மையோடும் செயல்படுகிறவர் ஆண்டவர் நானே என்பதை உணர்ந்து பெருமை பாராட்ட வேண்டும். ஆமென். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில். அதனால தான் சங்கீதம் 27:4 அடிக்கடி அந்த வசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும், ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும், அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆமென். இதுதான் நம்ம ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பமாக இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஆமென். 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 ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பம் இதுதான் இருக்கணும், நம்முடைய ஜெபம் இதுதான் இருக்கணும், டிமாண்ட் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். விசுவசிக்கிறேன். ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், நான் அதையே நாடி தேடுவேன்,
எதற்காக? ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும். அவருடைய இல்லத்தில், இந்த கூகுள் மீட் வழியாக, இந்த இறை வேண்டல் வீட்டின் வழியாக அவருடைய இல்லத்திலே இறை செய்தியை கேட்கின்ற பிள்ளைகளாக என்னாலும் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க ஆண்டவரே என்று சொல்லி, அந்த குடியிருக்கிற இடத்துல ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பார்த்தோம். அவருடைய அழகை காண வேண்டாமா? ஆமென். இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை மகிழ்விக்கும் பொழுது அவருடைய முகத்தை நம்ம பார்க்க, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அழகை காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய நாம் அவருடைய திருவுளம் என்ன, எதற்காக நம்மை அழைத்தார் என்ற திருவுளத்தை நாம் அறிந்து கொண்டோமே என்றால், உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் அவர் உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தருவார். ஆமென். எதற்கும் குறைவு இருக்காது. அதனால தான் திருப்பாடல் 27:5 அழகாக சொல்லப்படுகிறது, ஏனெனில் கேடு வரும் நாளில் அவர் என்னை தம் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். ஆமென். முதலாவது காரியம், கேடு வரும் பொழுது, துன்பம், துயரங்கள், பாடுகள், நோய்கள், நோக்காடல் வரும் பொழுது அவருடைய கூடாரத்தில் நம்மை மறைத்து வைப்பார். ஆமென். அவருடைய கூடாரத்தில் நம்மளை பாதுகாப்பாக வைப்பார். தன் கூடாரத்தில் உள்ள என்னை அவர் ஒளித்து வைப்பார். குன்றின் மேல் என்னை பாதுகாப்பாய் வைப்பார். குன்றின் மேல் பாதுகாப்பு. ஏன் குன்றின் மேல பாதுகாப்பு? சுனாமி வந்துச்சு. எத்தனையோ பேர் போய் மலை மேலே அங்கே இங்கே ஏறினவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. என்கிட்ட கார் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குதுன்னு சொல்லி வீட்டிலே இருந்தவங்களாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. உண்மையாய் தேடி ஆண்டவருடைய கோவில் இருந்தவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்களோ, மசூதிக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. அவங்கள ஒண்ணுமே பண்ணல. சுனாமி. கேடு வரும் நாளில் அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைப்பார். அவருடைய தேவாலயத்தில் மறைத்து வைத்தார். அவர்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அல்லேலூயா. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சுனாமி ஏன் கொரோனா காலத்தில் கொள்ளை நோய் வந்த பொழுது நம்மை மறைத்து வைக்கவில்லையா? காப்பாற்றவில்லையா? இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அன்னைக்கு கொரோனாவில் மாட்டி கொரோனாவில் கஷ்டப்பட்டவங்க அதோடைய பின்விளைவுகளை இப்பவும் சந்திச்சு தான் இருக்காங்க. அல்லேலூயா. அன்று கொரோனாவில் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள கணவரையோ மனைவியோ இழந்தவர்கள் இன்றும் கவலைப்பட்டு கொண்டு அந்த வேதனை இன்னும் மனதில் தாங்க முடியாமல் கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவ்வளவு நன்மைகளை செய்த ஆண்டவரை நாம் மறந்து போய் நம்முடைய சொந்த இஷ்டப்படி நடக்கிறோம். கொஞ்சம் ஆண்டவருக்காக, ஆண்டவரின் மகிழ்ச்சி, அவரை மகிழ்ச்சி அடைய அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும் தேவ பிள்ளைகளே. அவருக்காக உங்களுடைய நேரத்தை கொடுங்க. உண்மையா கொடுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொடுங்க. தெய்வ பயத்தோடு கொடுங்க. தெய்வீக பயத்தோடு பாடல்களை பாடுங்க. தெய்வீக சிந்தனையோடு பக்தியோடு ஆண்டவருக்கு புகழ் மாலை சொல்லுங்க. யாரை அனுப்புவேன்? அந்த பக்தி கலந்த வாசனை, நறுமணம் வீசுகின்ற வாசனை ஆண்டவருக்கு அப்படியே தூபத்தால அப்படியே ஆராதனை செய்யுங்க. அக்கினியே, தேவ அக்கினியே, பாடுக ஜனட்டம்மா. அக்கினியே, தேவ அக்கினியே. அக்கினியே, தேவ அக்கினியே, எம்மை நிரப்புங்கப்பா, இன்று என்னை நிரப்புங்கப்பா. அக்கினியே, தேவ அக்கினியே,
என்னை நிரப்புங்கப்பா, இன்று என்னை நிரப்புங்கப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ அக்கினியினால் நம்மை நிரப்பும்படி அன்னை மரியாளோடு ஒருமனப்பட்டு அவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் 120 சீடர்களோடு, தாய் மரியாவோடு மற்றும் சகோதர சகோதரர்களோடு, திருத்தூதர்களோடு ஒருமனப்பட்டு ஒரே இடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே பரிசுத்தாவியுடைய வல்லமை அக்கினி வழியாக, அக்கினி 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 அக்கினியே, அக்கினி 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 அக்கினியே, அக்கினியே, தேவ அக்கினியே, அக்கினி 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 அக்கினியே, அக்கினி 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 அக்கினியே. சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினியே, அக்கினியே, அக்கினி 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 அக்கினியே. பாவமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே பெருக்கெடுத்து ஓடிடட்டும். அக்கினி 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 அக்கினியே, அக்கினி 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 அக்கினியே என்று சொல்லி நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவர் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் ஆமென். என்ற சிந்தனையோடு இறுதி ஜெபம் சுருக்கமாய். ஆமென். இந்த மாலை வேளையில் கொடுத்ததற்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் எங்களுக்கு எரேமியா எசேயா திருப்படல்கள் வழியாக இன்றைய இறை மன்னாவை கொடுத்ததற்கு மக்கள் நன்றி ஆண்டவரே. சப்தமாய் சப்தமாய் வாய்களை திறந்து வேறு யாராவது சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எங்கள் அன்பை நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் விண்ணப்பம் தேடி காலையிலும் மாலையிலும் உம்முடைய சமூகத்துல வருகிறோம். ஆனால் உம்முடைய இல்லம் ஆகிய அப்பா இந்த கூகுள் மீட் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த இல்லத்தின் வழியாக எங்களுக்கு ஒரு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்து ஒவ்வொரு நாளும் அப்பா என்னோட பணிக்காக யார் போவார் என்று நீர் கேட்கும் பொழுது ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன் என்று நாங்கள் அனைவரும் உம்முடைய சமூகத்தில் வருகிறவர்களாக எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்பை பெற்ற நாங்கள் அனைவரும் தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா உம்முடைய அழகை காண நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருகிறோம்ப்பா. இனிமேலும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய அழகை நாங்கள் காண அப்பா எங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரஜினி. உம்முடைய திருவுளத்தை ஆண்டவரை நாங்கள் கண்டறிய உமது கோவிலின் முற்றத்தில் நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, எப்படி அப்பா ஏசாயாவை நீர் அழைத்தீரோ அதே போல் தகப்பனே சேராபீன்களின் அப்பா அவர்கள் அந்த நெருப்பு பொறி குரட்டை ஒன்று எடுத்து அவர் கைகளை வைத்து கொண்டு பறந்து வந்தாரப்பா. அதே போல் தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உடைய தூய ஆவி நெருப்பு பொறியை எங்கள் மீது தந்து எங்கள் உதட்டுகளின் மீது வைத்து அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் ஒவ்வொருவரையும் இந்த மாலை பொழுதில் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே உம்முடைய பணிக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று ஆண்டவரே நாங்கள் அனைவரும் உடைய சமூகத்தில் வர அப்பா நீர் எங்களை அழைப்பு கொடுத்திருக்கிறீர். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை நாங்கள் கண்டறிய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா எங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் என்றைக்கு வைக்காதபடி உம்முடைய அழகை நாங்கள் கண்டறிந்த ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் எல்லாம் அப்பா அந்த அழகை நாங்கள் ரசித்து ருசித்து இந்த இறை வார்த்தையை அப்பா ஒவ்வொரு நாளும் ரசிக்கிற பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து இரவு நேரம் முழுவதும் உம்முடைய அக்னி ஸ்தம்பத்தின் வழியாக எங்கள் அனைவரையும் நீர் வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி இந்த சிறு மன்றாட்டை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு உம்முடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமென். அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நம்முடைய இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக 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 இன்று 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 ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. காட் பிளஸ் யூ. மிக அழகாக ஒத்துழைத்தீர்கள். இதுவரை பொறுமையோடு ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்த பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டு சமூகத்திலே காத்திருப்போம். வேத வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் துதி பாடல்களை பாடுவதிலும் நாம் ஒருமனப்பட்டு தாய் மரியாளோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இந்த குழு ஒரு நாளும் சோர்வடையக்கூடாது என்ற சிந்தனையோடு சோர்வடையாமல் நாம் உற்சாகத்தோடு ஜெபிக்க ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்படி உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.